தான் அதிகபட்சமாக. ஸோ எனக்கு கொடுத்துருக்க டாபிக் வந்து டீம் ஹேண்ட்லிங். எப்படி நீங்கள் உங்கள் டீமை வழிநடத்தணும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 6 வருஷம் என்னோட டீமை நான் எப்படி வழி நடத்திட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் முன்னாடி ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார் சொல்லியிருப்பாங்க ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது. ஸோ என்னோட தாட் ப்ராசஸ்மே டே ஒன்லேருந்து ரெக்ரூட்மெண்ட்டில் தான் என்னோட கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து கன்சியூமர் த காட் அப்படிங்கிறோம். ஸோ கன்சியூமர் த காட் அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இன்னைக்கு இல்லை என்னைக்குமே அப்படி அதுதான் தகவல். ஆனால் அந்த கார்டை யார் உருவாக்குவாங்க? ஈட்டைலர். இப்போ ஈட்டைலர் முதல்லனா அதுக்கு வேற பேர் இருந்து. ஸோ டைரக்ட் செல்லர். அப்போ டைரக்ட் செல்லர் அதிகப்படியாக எந்த டீம்ல இருக்கோ அந்த டீம்ல அதிகப்படியான கடவுள் இருப்பாங்க. கரெக்டு தானே? அப்போ அதிகப்படியான கடவுள் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால், அதாவது கன்சியூமர் வேணும் அப்படின்னு சொன்னால், நம்ம அதிகப்படியான ரெக்ரூட்மெண்ட் பண்ணக்கூடியவங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதில் தான் நான் ஒர்க் பண்ணேன். அதனால என்னோட டைரக்ட் ஸ்பான்சரில் தான் எல்லாருமே இருப்பாங்க. அதாவது எனக்கு இன்னைக்கு என் டீமில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாருமே என்னோட இப்போ இருக்க கீ பிளேயர்ஸ் ஆல்மோஸ்ட் என்னோட டைரக்ட் ஸ்பான்சர் தான். இவங்க எல்லாருமே நான் வந்து ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்லையும் தான் ரெக்ரூட் பண்ணேன். ஸோ ரெக்ரூட் பண்ணி இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு சக்ஸஸ் பண்ணதுக்கு எனக்கு இன்னொரு டூல் நான் அதிகமாக பயன்படுத்திட்டேன். 2000 முருகன் நம்ம ஜூம் மீட்டிங் ஃபர்ஸ்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணோம்? 2021 ஏப்ரல் 1. ஸோ 2021 ஏப்ரல் மாதம் 14 ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இது நாள் வரைக்கும் தொடர்ந்து ஒரு நாள் கூட பிரேக் இல்லாமல் அந்த ஜூம் மீட்டிங்கை ரெகுலராக கண்டக்ட் பண்ணோட விளைவு தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய டீம் வந்து இருக்காங்க. ஸோ இது என்னோட சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இதுக்கு கை தட்டுறீங்கன்னு பார்த்தேன். ஸோ அதே மாதிரி நான் பார்க்கறது பேசுறது யாராக இருந்தாலுமே அவங்க என்னோட கன்சியூமராக இருக்கணுன்றது என் தாட் ப்ராசஸ் இருக்கவே இருக்காது. அவங்க என்னோட ரீட்டைலராக இருக்கணும், என்னோட ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு தாட் ப்ராசஸாக இருக்கும். அதே மாதிரி என்னோட டீமுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வே ஆஃப் ஆக்டிவிட்டியை வந்து புதுசாக இப்போ எப்படி கம்பெனி அப்கிரேஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லைங்களா ஏதோ ஒரு விஷயத்த, அதே மாதிரி உங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல்லையும் ஒரு புது ஆக்டிவிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுலையும் ட்ரெடிஷ்னல் சேல்ஸ் மார்க்கெட்டிங் இருக்கு இல்லைங்களா, இதில் சில ஆக்டிவிட்டி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அது கொஞ்சம் கடினமாக இருக்கும், அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கே அது கடினமாக இருக்கும். அப்படின்னா இது மாதிரி டைரக்ட் செல்லிங்கில் இருக்கிறவங்களுக்கு அது மிக மிக கடினம் கண்டிப்பாக. ஆனால் அதை கண்டிப்பாக பண்ணணுன்ற தகவலுக்குள்ளார டெய்லி இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு அவங்களுக்கு என் மேலே கண்டிப்பாக கோபம் இருக்கும். ஆனால் இருந்தாலும் அதை வச்சதோட விளைவு தான் நான் இங்கேயும் அவங்க எல்லாரும் இங்கேயுமே இவ்வளோ பெரிய நிறைய பேருக்கு மத்தியில் இங்கே உட்காந்துருக்கோம். ஸோ அதுதான் என்னோட இன்னொரு டீமுக்கும் என்னோட சக்ஸஸ்க்காக நான் பார்க்குறேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு ரெக்வஸ்ட் தான், நம்ம கன்சியூமரை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மகிட்ட அதிகப்படியான டீம் லீடர்ஸ் இருக்கணும். இதுதான் உங்களோட தாரக மந்திரமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 100% அடுத்து வர போகிற 2000 கோடி ரூபா வருஷத்துக்கு ஏம் பண்ண போகிற டர்ன் கொடுக்க போகிற அந்த கம்பெனியில் தமிழ்நாட்டில் 300 கோடி ரூபா மெயின் பண்ணியிருக்காங்க. அதில் இப்போ இங்கே இருக்கிற இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நாம தான் அந்த கீ பிளேயர்ஸாகவும் மிகப்பெரிய ஏர்ன் பண்ணக்கூடியவங்க இருக்க போகிறோம். ஸோ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்னோட தலைவர்களுக்கும் நன்றி.